எத்தனை காலந்தான் ஏமாத்துவாய் எங்கள் நாட்டிலே, சொந்த நாட்டிலே. அன்பிற்கினிய தமிழ் மக்களே, நான் உங்கள் கேடிஎஸ். இன்று இந்த பாடலுடன் வந்திருக்கிறேன். ஏன் என்று யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியும், அரசியல் மேடை என்றால் பாடல் பாடத்தானே வேணும், அப்படித்தான். அதாவது அண்மையில் இடம்பெற்ற 6 கட்சிகளின் ஒன்று கூடல், அரசியல் கூட்டணி அல்ல, அரசியல் மேடை. அரசியல் மேடையில் நிச்சயமாக மேடை என்றால் பல கதாபாத்திரங்களை ஏற்று நாடகங்கள் நிகழ்த்துவர்கள் தான் மேடையில் தோன்ற வேண்டும். அரசியல் மேடை, அந்த அரசியல் மேடையில் அப்படியான கதாபாத்திரங்களை ஏற்று 6 பேர் 6 கட்சிகளை கொன்று வந்து முன்னிறுத்தி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, அவர்களே கூறிவிட்டார்கள். ஆகவே விடயத்துக்கு வருவோம். இந்த 6 கட்சிகளின் ஒன்று கூட எதற்காக என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அதற்கு முன்னர் அவர்கள் கூறிய ஒரு சில வார்த்தைகளையும் இங்கே குறிப்பிட வேண்டும். என்று சொன்னால், எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறுவார்களாம். ஒன்று இணையாவிட்டாலும் பிரச்சனை, ஒன்று இணைந்தாலும் கேள்வி கேட்கிறார்கள், ஒன்று இணையவில்லை என்றாலும் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லி அந்த 6 கட்சிகளில் ஒரு கட்சியை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் கூறியிருந்தார், தலைவர் ஒருவர் கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் நிச்சயமாக மக்கள் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் ஒன்று கூடினாலும் கேட்பார்கள், ஒன்று கூடாவிட்டாலும் கேட்பார்கள். ஒன்று கூட சொன்னால் ஒரு விடயத்தை வைத்து அந்த விடயத்திற்காக, அந்த செயற்பாட்டிற்காக இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி செயற்படும் என்று மக்கள் சொல்வார்கள். அது நியாயம். அதே கட்டத்தில் நீங்கள் ஒன்று கூடினாலும் எதற்காக இவ்வளவு காலமும் ஒன்று கூடவில்லை, தற்போது எதற்காக ஒன்று கூடுகிறீர்கள் என்றும் கேட்பார்கள். அதுவும் நியாயம்தானே. எதற்காக ஒன்று கூடுகிறோம், எந்த கொள்கைக்காக ஒன்று கூடுகிறோம் என்று நீங்கள் சொல்லவில்லை என்றால் அந்த ஒன்று கூடல் எதற்காக? ஆகவே நீங்கள் ஒரு கருத்து, ஒரு கருத்தின் கீழ், ஒரு கொள்கையின் கீழ் நீங்கள் இந்த 6 கட்சிகளும் அதன் பிற்பாடு நாங்கள் செல்ல போகிறோம், அதன் பின் பயணிக்க போகிறோம் என்றால் அந்த மூலக்கருத்து என்ன என்றதற்கு மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்த வேண்டியது உங்களோட கடமை தானே. நீங்கள் மக்களுக்கு இந்த கோட்பாட்டின் கீழ் நாங்கள் இந்த 6 கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட போகின்றோம் என்ற தெளிவுபடுத்ததை முதலில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதன் பின்புதான் நாங்கள் ஒன்று கூடி நடைபெறப் போகின்றோம், ஒன்று கூடி செயற்பட போகின்றோம் என்றெல்லாம் கூற வேண்டும். அதை விட்டுட்டு இது ஒரு அரசியல் மேடை, ஆனால் அரசியல் கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி அல்ல. நிச்சயமாக தேர்தல் கூட்டணி இல்லைத்தான், அது எங்களுக்கு வடிவாக தெரியும். ஏனென்று சொன்னால் இதில் இருப்பவர்கள் எல்லாருமே தேர்தலுக்கு ஏற்ப போல், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற போல் மாற வேண்டிய தேவை இருக்கிறதானே. அப்ப எப்படி நீங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கான கூட்டணியை அமைக்க முடியும்? இது உங்களை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டணி. ஆகவே மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கூட்டணிகள் எல்லாம் சரியான வழியில் செயற்பட்டால் சந்தோஷம்தான் மக்களுக்காக. அதுல எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இங்கே சரியான வழியில் செயல்பட போகிறார்கள், இல்லாட்டி தங்களுக்கு தேவையான சரியான வழியில் செயற்பட போகிறார்கள் ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா எங்களை பொறுத்தவரை இவர்கள் தங்களுக்கு தேவையான சரியான வழியில் தான் செயற்பட போகின்றார்கள். யுத்தம் என்ன காரணத்திற்காக நடந்ததோ அந்த காரணம் இன்னும் தீர்க்கப்படவில்லையா, அதற்காக ஒன்று கூடுகிறார்களாம் என்றும் சில தலைவர்கள் கூறியிருந்தார்கள். நிச்சயமாக அந்த தலைவர்கள் எல்லாம் யுத்தம் நடைபெறும் போதும், யுத்தம் நடைபெற்ற பிற்பாடும் அமைச்சு பதவிகளில் இருந்தவர்கள். அப்போது கேட்காத கேள்விகளை இப்ப கேட்க போகிறார்களாம். அப்போது செய்ய முடியாத விஷயத்தை இப்போ ஒன்று கூடி செய்ய போகிறார்களாம். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இங்கே அமைச்சு பதவிகளை இழந்தவர்களும், பதவி வேணும் எங்களுக்கு, எப்பவும் நாங்கள் பதவி என்ற பதவி, அமைச்சு பதவியோ இல்லாட்டி ஏதோ ஒரு பதவியில் அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதற்காகத்தான் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோமே தவிர மக்களுக்காக ஒன்று கூடவில்லை. அதை பகிரங்கமாக கூறுங்கள் நீங்கள். அடுத்து நிச்சயமாக வருடம் மாகாண சபை தேர்தல் வரும் என்ற ஒன்று கூடலே நிச்சயமாக தெரிகிறது. அந்த மாகாண சபை தேர்தலுக்காகவும் தங்களின் பதவிக்கான ஒன்று கூடலுக்காகவும் மக்களுக்கான ஒன்று கூடல் என்று பொய்யான கருத்துக்களை கூறிக்கொண்டு ஒன்று கூடல்களை செய்கிறார்கள். நிச்சயமாக
மற்ற அமைச்சு பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். பதவி நீக்கம் இல்லை, பதவி இல்லாமல் உள்ளார்கள். அடுத்து அதே நேரம் மக்களால் ஓரங்கட்டப்பட்டார்கள். தமிழ் கட்சிகளிலிருந்து தமிழ் அரசு கட்சியிலிருந்து ஓரங்கட்ட தமிழ் கட்சின்னு சொல்ல முடியாது, தமிழரசு கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார்கள் மக்களால். இவர் எமது கட்சிக்கும் தேவையில்லை, மக்களுக்கும் சரியான முறையில் இவர் செயற்பட மாட்டார் என்று பயங்கரவாத கட்சிகளுக்கும் மேலோங்கிய கட்சிகளுக்கும் ஆதரவாகவே செயற்படும் ஒரு நபர் என்ற காரணத்தால் மக்களால் ஓரங்கட்டப்பட்டு அவர் கட்சிக்குள்ளும் மறைமுகமாக பின்வழியால் உள்ளுக்கு வந்து தற்போதும் தனது கட்சிக்குள் உள்ள தனது செல்வாக்கை வைத்துக் கொண்டு கட்சியை தனது குடிக்குள் கொண்டு வர நினைக்கும் இப்படிப்பட்டவர்களால் தான் எமது தமிழ் மக்கள் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கட்சிக்கு இளைஞர்கள் செல்ல முடியாமல் இருக்கு, தேசியம் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் செல்ல முடியாமல் இருக்கிறது. தமது சட்ட வலிமையை பயன்படுத்தி அதனை தடை செய்து அதுக்கு மறுதளிப்புகளை செய்து கொண்டு தங்கள் பிடிக்குள் வைத்துக்கொண்டு இப்போது அடுத்த கட்ட தங்கள் பதவியின் செயற்பாட்டுக்காக இந்த ஒன்று கூடல் ஒன்றை நிகழ்த்தியுள்ளார்கள். அதற்கு பெயர்தான் அரசியல் மேடை. அதற்கு பெயர்தான் அரசியல் மேடை. நிச்சயமாக இது அரசியல் மேடை என்பதை நீங்கள் கூறியதற்கு உங்களுக்கு நன்றி. ஏனென்று சொன்னால் உங்கள் வாயாலே நாங்கள் எல்லாம் நடிகர்கள், மேடையில் எங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும் போது அதற்கேற்ற கதாபாத்திரங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடிப்போம் என்பதை நீங்களே மறைமுகமாக மக்களுக்கு கூறியுள்ளீர்கள். மக்களும் ஒன்றும் அறிவற்றவர்கள் இல்லை, நிச்சயமாக அதனை எல்லாம் புரிந்து கொண்டவர்களாகவே நடக்கின்றார்கள். இரண்டு விடயமாக இதனை பார்க்க வேண்டும். ஒன்று, இவர்கள் தங்களது பதவியை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், பதவியை நாங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற குறிக்கோளுக்காகவும், இரண்டாவது இன்றைய அரசாங்கம் தங்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களது ஊழல் செயற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்கள் முதல் பலர் உள்ளவர்கள் அவர்கள் மீது ஊழல் செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் எடுக்காமல் இருப்பதற்கான நாங்கள் பலமாக இருக்கிறோம், எங்களை நீங்கள் ஊழலாக இருந்தாலும் சரி, சமுதாய சீர்கேடான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதுகளில் அவற்றை விசாரணைக்கு என்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் தேசியம், நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று முன்னுக்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு என்னன்னு சொல்றது, அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலான ஒரு செயற்பாட்டை செய்வோம், அரசாங்கத்தை அச்சுறுத்துவோம் என்ற ஒரு செயற்பாடு தான் இங்கே அரங்கேறி உள்ளதை ஒழிய தமிழ் மக்களுக்கான நேர்மையான ஒரு செயற்பாட்டிற்கான ஒன்று கூடலாக நாங்கள் கருதவில்லை. நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் இத்தனை காலங்கள் 17 வருஷம் நிறைவடைந்து 18வது வருஷம் நடந்து கொண்டிருக்கு. 2009க்கு முன்னர் விடுவோம், அதற்கு பின்னர் கூட நீங்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தீர்கள், ஆளுங்கட்சியோடு இருந்து செயற்பட்ட போதெல்லாம் உங்களுக்கு இந்த தமிழ் மக்கள் ஓரம் கட்டப்படுவதும், தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதும், தமிழ் மக்களை தனித்துவப்படுத்தி வேற்றுமைப்படுத்தி அடிமைத்தனம் படுத்துவதும் உங்களுக்கு அப்போதெல்லாம் தெரியவில்லை. இப்போது மட்டும் எங்கிருந்து அந்த உணர்வு வந்தது என்ற ஒரு கேள்விக்குறி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த ஒன்று கூடலை செய்ததன் நோக்கம் மக்களுக்காகவா உங்களுக்காகவா என்பதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக மக்களாகிய நாங்கள் புரிஞ்சு கொண்டுவோம், எங்களுக்காக இல்லை, இது உங்களுக்காகவே என்று இருந்தபோது அந்த ஒன்று உடலை நாங்கள் விரும்புபவர்கள், ஒன்று உடலுக்கு ஒற்றுமையாக செயற்படுவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. அந்த ஒற்றுமையான செயற்பாடு சரியான வழியில் நடைபெற்றால் நன்று. உங்கள் இலக்கு என்ன, உங்கள் நோக்கம் என்ன என்பதை நிச்சயமாக ஒரு ஒருமித்த குரல், ஒரு ஒற்றை சொல்லின் கீழ் அதை செயற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் இருந்த போதிலும் இது மக்களின் ஆசை, இருந்த போதிலும் உங்கள் மீது எங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இல்லை. மற்ற ஒற்றுமை என்ற அடிப்படையில் இங்கே நான் இன்னொரு கருத்தை நாங்கள் சார்ந்து சொல்ல வேண்டிய செயற்பாடு இருக்கிறது. நான் தமிழ் மக்கள் என்று கதைப்பதனால் முஸ்லிம் மக்கள் வேறு, தமிழ் மக்கள் இந்துக்கள் வேறு என்று பொருள்படாது. எனது பார்வையும் எனது நோக்கமும் தமிழ் மக்கள் என்றால், நான் பிறக்கும் போது எனது மொழி தாய்மொழியாக பிறக்கின்றேன், இறக்கும் போதும் தாய்மொழியாகத்தான் இறக்க முடியும். ஆகையினால் நான் எந்த மதத்தை பின்பற்றினாலும் நான் பிறக்கும் பொழுது எனது தாய்மொழி எதுவோ அதுதான் எனது தாய்மொழி. அது முஸ்லிம், இந்து, கிறிஸ்டியன், பௌத்தம் என்பது மதம். மதச்சார்பற்ற, மதங்களற்ற ஓர் தமிழினமாக
தான் நான் பேசுவதாக இருந்தாலும் சரி, நான் கதைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த ஒருமைப்பாட்டிற்குள் தான் வரும். ஆகவே இங்கே முஸ்லீம், இந்து என்று, கிறிஸ்டியன், பௌத்தம் என்று இல்லாமல் நாங்கள் தமிழராக, பௌத்தம் கூட சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதே வேளை ஒரு ஒரு தமிழ் மகன் பௌத்த மதத்தை பின்பற்றினால் கூட நான் அவரை தமிழனாகத்தான் பார்ப்பேன். அவன் தமிழன் தான். தாய்மொழி தமிழனாக இருக்கும் பொழுது அவன் தமிழனாகத்தான் இருக்கப்படுவான். இந்த மதங்கள் அற்று நாங்கள் ஒரு மொழி சார்ந்த இனமாக ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்குது. தமிழ், முஸ்லிம் என்று பிரித்து பார்க்காமல் தமிழுக்குள் தான் முஸ்லிமும் இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்களின் மொழி தமிழ் மூலமாக இருப்பதால் அவர்கள் தமிழர்களே. ஆகவே அனைத்து இளைஞர் யுவதிகளும் இனியும் இந்த அரசியல்வாதிகளிடமிருந்து நாங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும். இந்த அவர்களை நாடகம் என்று கூறியதற்கு பிற்பாடு இந்த நாடக மேடை என்று கூறி அரசியல் மேடை, அது உண்மையில் அரசியல் மேடை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஒரு நாடக மேடை. இவர்களுக்கு பின்னால் செல்லாமல் எமக்கான அரசியலை நாங்களே தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக மாற்றம் பெற வேண்டும். ஆகவே இவர்களின் பேச்சுகளும் இவர்களின் தந்திரோபாயங்களுக்கும் நாங்கள் உடன்பட்டு விலை போகாமல் இளைஞராகிய நாங்கள் அனைத்து மதத்தவரும் தமிழனாக ஒன்றிணைந்து இவர்களுக்கு தக்க பாடங்களை கூற வேண்டும். வருங்கால தேர்தல்களிலும் அதே நேரம் எமது செயற்பாடு மூலமாக ஒன்றிணைந்து செயற்பட்டு எமது தேசத்திற்கான விடிவை, எமது தமிழ் மொழிக்கான விடிவை நாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அன்புடன் KGS. நன்றி.